தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பயிற்று மொழியாக, அதாவது பயிற்று மொழி வேற, ஒரு பாடத்திட்டம் வேற, ஒரு சப்ஜெக்ட் வேற, அதுல பயிற்று மொழியாக ஆக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு கட்டாய பாடமாகவும் முதல் கட்டமாக ஆக்கப்படும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் கோரிக்கை, அதுக்கு மேல கோரிக்கை. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்கம் இருக்கு. அந்த 2 வழக்கும் முடிக்கப்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் ஒரு தொகுதிக்கு, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 164 கலை கல்லூரியில் இருக்கிறது. அது இன்னும் ஒரு 234 கலை கல்லூரியாக உயர்த்தப்படும். அப்புறம் 6 புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட திமுக தொடங்கல. ரொம்ப மோசமானது இது. அதுல 6 கல்லூரிகள் தொடங்கப்படும். முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 70 லட்சம் பேருக்கு முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கப்படும். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும். அப்புறம் இது நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு நிதி எங்க இருந்ததுன்னா 2 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரி இல்லாத வருவாய் ஈட்ட திட்டம். அந்த வரி இல்லாத வருவாய்னா இந்த கனிம வளம் அதெல்லாம் சேர்ந்து, அதுல கிரானைட், தாது மணல், கனிம வளம், இந்த மணல் இதெல்லாம் சேர்ந்து முறைப்படுத்தினா போதும். அது இல்லாம நிர்வாகம், ஊழல் இல்லாம நிர்வாகத்தை கொண்டு வந்தாலே இது கிட்டத்தட்ட 2,10,000 கோடி ரூபாய் வருமானம் கூடுதலாக, வரி இல்லாத வருமானம் இதை கூடுதலாக உயர்த்தலாம். இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை, அந்த டோல் மாதிரி சொல்லுவாங்க. அதுல ஒரு தகுதி இருக்கு. 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தால் 1000 ரூபாய். அதாவது 5 ஆண்டுகள் படித்துவிட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகும் வேலை இல்லைன்னா இவங்களுக்கு கொடுக்கறது. 10வது வரைக்கும் படிச்சா 1000 ரூபாய். அது இல்லாம பட்டமேற்பு படித்தவர்கள் 5000 ரூபாய். அது போன்ற இடையில 2000, 3000, 4000 ரூபாய் இருக்கும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி நிலையான தேர்வு அட்டவணை. ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி எப்ப பண்றாங்க, என்ன பண்றாங்க, அது தேர்வு முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிசல்ட் வராம இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறோம், எதிர்காலம் புரியாம இருக்கிறாங்க. இது ஏதோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளோ வேலை தேடி இருக்கின்ற இளைஞர்கள் அவங்க வாழ்க்கை நிலை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. அப்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு தனி கார்பரேஷன் ஐயா சொல்லியிருக்கிறார். அது ஆந்திராவில் சிறப்பாக வெற்றிகரமாக கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த கார்பரேஷன் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி ரூபாய் சம்பந்தமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். அப்புறம் தொழில் முதலீடுகள் வெள்ளை அறிக்கை. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும். அதுல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU வழங்கப்பட்டதுன்னு. அதுல எவ்வளவு முதலீடு வந்திருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, வெள்ளறிக்கை கேட்டா கொடுக்கல. சோ அந்த வெள்ளறிக்கை எங்களுடைய நிலைநிலை அறிக்கையில இந்த வெள்ளறிக்கை எவ்வளவு நடந்திருக்கு வந்திருக்கு நாங்க இதுல கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டசபை ஆண்டிற்கு 100 நாட்கள் 3 முறை கூடி குறைந்தது 100 நாட்கள் அதுல பிரச்சனைகளை குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்பட்டு அது லைவ் டெலிகாஸ்ட், நேரலையில் அது எல்லாத்துக்கும் வெளியில 8 லட்சமாக காட்டப்படும். அப்புறம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. தேவையான எண்ணிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும். போக்குவரத்து கழக லாபத்தில் இயக்க நடவடிக்கை கட்டணம் உயர்த்தப்படாது. சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம். சென்னையில தொடக்கத்தில் சென்னையில, அதுக்கு பிறகு அது எப்படின்னு பார்த்துட்டு மற்ற மாநகராட்சியில கிட்டத்தட்ட 22 மாநகராட்சி இருக்கு, அதில் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் சென்னையில பேருந்துகள் எண்ணிக்கை 6000 உயர்த்தப்படும். அப்புறம் காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். 5ஆம் காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ள நிலையில் அவை ஆய்வு செய்து நிறைவேற்றப்படும். காவலர்கள் ஊதிய உயர்வு, 8 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். கோயம்பேடு பேருந்து நிலையம், இப்ப இருக்கிற நிலையம் அது பூங்காவாக மாற்றப்படும் முழுமையாக. அதாவது கிரீன் பார்க் சொல்றது, பசுமை பூங்கா, 66.4 ஏக்கர். இதுல இந்த மால்லாம் வராது. அப்புறம் கீழம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில். ஏன்னா இப்போ அது ஒரு திட்டம், ஒரு பேருந்து நிலையம் உருவாக்குனா அதுக்கு இணைப்பு எல்லாம் வரணும், மக்கள் வந்து போறதுக்கு இணைப்பு இருக்கணும். இணைப்பு இல்லாம இவங்க ஏதோ ஒண்ணு ஒரு பேருந்து நிலையத்தை தொடங்கிட்டாங்க, இவ்வளவுதான். மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க அதுல இருக்கிறதுல. அதனால இதுல கிளம்பாக்கத்துக்கு மெட்ரோ ரயில் அதை கொடுப்பாங்க. அப்புறம் வலிமையான லோக் ஆயுக்தா, அப்புறம் பொது சேவை உரிமை சட்டம், அதெல்லாம் இந்த நிச்சயமாக கொண்டு வரப்படும். மேகதான அணை நிச்சயமாக வராது. அதுக்கப்புறம் வேளாண்மை துறைக்கு 66,000 கோடி, பாசன திட்டத்திற்கு 20,000 கோடி. அதெல்லாம் உங்களுக்கு கடந்த வாரமே சொல்லியிருக்கிறோம், நம்ம அதுல எப்படி பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. அனைத்து விளை பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக ஆக்க சட்டம், இதுவும் வேளாண் பட்ஜெட்லயே சொல்லியிருக்கிறோம் நம்ம. அப்புறம் அதுல நிறைய அந்த காவிரி பல்பொருள் அண்டை காடுகள் எல்லாம் இருக்கு. விலங்குகள் தாக்கி உயிரிழப்பவர்களுக்கு 25 லட்சம், அதெல்லாம்
கடந்த வாரம் அங்கே பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட்ல சொல்லியிருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து பறக்கும் சாலை திட்டம், மின் திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட 2 லட்சம் கோடி முதலீடு சொல்லிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏன் மின் கட்டண உயர்வுன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. தனியாருக்கு வந்து கூடுதலாக அதிக கட்டணத்துல வந்து மின்சாரம் வந்து பெறப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த 3-4 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 அறிக்கைகள் நாங்க வெளியிட்டிருக்கோம், தெளிவான அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். அதனால ஏன்னா அரசு அதாவது அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் வந்து அது வந்து மிக குறைந்த அளவில் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 10,000 மெகா, இப்போதைக்கு வெறும் 5,000 மெகாவாட் தான் அரசு வழிகளில் வந்து வந்துட்டு இருக்கு. மீதி எல்லாமே 15,000 மெகாவாட் தனியார் இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து அரசு பங்களிப்பு வந்து அதிகப்படுத்தப்படும். அப்புறம் காலநிலை செயல் திட்டம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம் தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் உடனடியாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். அப்புறம் வந்து தமிழகத்தில் 26,883 சதுப்பு நிலங்களின் எல்லைகளுக்கு உடனடியாக வரையறை செய்யப்பட்டு சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் வேளாண்மை விதிகள் 2017 மற்றும் அதன் வழிகாட்டு நெறிகள் 2020 ஆகியவற்றின் கீழ் போர்க்கால அடிப்படையில் அறிவிக்கப்படும். ஏன்னா இது சம்பந்தமா உலக சதுப்பு நில நாள் அன்னைக்கே நாங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சதுப்பு நிலம்னா நம்மளுடைய ஏரி, குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் தான். தமிழ்நாட்டில் 42,900 ஏரி, குளங்கள், கண்மாய்கள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 26,800 ஏரி, குளங்கள், கண்மாய்கள் வந்து 5 ஏக்கருக்கு மேல் இருக்கிறது. இது அத்தனையும் வரையறை செய்து அது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் 1 ஏக்கர் கூட யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. இதை செய்ய தவறி கொண்டிருக்கின்ற தமிழகத்தை கேட்டா நாங்க 100 ஏரிகளை வந்து வரையறை செய்து வச்சிருக்கிறோம். ஆனா இன்னும் நோட்டிஃபை பண்ணல. ஏன் நோட்டிஃபை பண்ணல? இந்த மார்ச் மாதத்திற்குள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்னா நோட்டிஃபை பண்ணணும். எல்லாமே இந்தியாவில் உள்ள எல்லாம் தமிழ்நாடு உள்ளிட்ட பட் ஆனா செய்யற மனநிலையில இவங்க இல்ல. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிரீமி லேயர் முறையை நீக்கப்பட அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசை வலியுறுத்தி கிரீமி லேயர் வந்து தேவையில்லை அப்படின்னு அதிக வலியுறுத்தி பண்ணுவோம். இப்ப இருக்கிற கிரீமி லேயர் 8 லட்சம் இருக்கு. அதை வந்து 14 லட்சமாக முதல் கட்டமாக உயர்த்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மத்திய அரசை வலியுறுத்தி. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிக்கணினி வழங்கப்படும். வச்சிருக்கீங்களா மடிக்கணினி? இல்ல, போனே இல்லையா? ஐயோ, சரி சரி. அதே போன்ற இதுல கிட்டத்தட்ட எங்களுடைய பாட்டாளி கட்சியினுடைய 2025-26 நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் 109 தலைப்புகளில் 359 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் அமைச்சர்கள், அதிகாரிகள், நீதித்துறை, கல்வித்துறை, பேராசிரியர்கள் அப்படி அத்தனை பேருக்கும் நாங்க தொடர்ந்து இது கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது ஏன்னா இது வந்து இது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, அரசுக்கும் இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து இது போன்ற நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி. வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கிறப்போ நிதித்துறை செயலாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கன்னு வேளாண் துறைக்கும் சொல்றாங்க, நிதித்துறைன்னு சொல்றாங்க, மற்ற எல்லாமே துறை. ஆனா அது அவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. வெளியில சொன்னா அவங்களுக்கு வேலை போயிடும். உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.